हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஆனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு எக் ரைஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி விடுறதுக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபினே சொல்லலாங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது முட்டை வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக கிடைக்குங்க. நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய மிளகானால 3 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எக் ரைஸுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டால் போதும். லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்குரிய மசாலா ஐட்டம்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிட்டு அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுடலாம். முட்டையோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வேணுன்றவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறுங்க. எனக்கு வந்து நல்லா உதிரியாக வேணும். சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சாதமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனேயே கரண்டி வச்சு கிளறிட்டிங்கன்னா முட்டை வந்து நல்லா உதிரியாக வரும். ஒரு சிலருக்கு முட்டை வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தனியாக எடுத்து வச்சுருவாங்கன்றதுனால நல்லா உதிரியாக கிளறிக்கிறேன். இப்போ முட்டை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 1/4 அளவு மட்டும் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆற வச்சுருக்கிறேன். 2 கப் அளவு சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்திருக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த எக் ரைஸில் பார்த்திங்கன்னா முட்டை வாடை துளி கூட வரவே வராதுங்க. நம்ம மசாலாவோட முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் வரவே வராது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கிளறினிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். மதியம் லஞ்ச் பாக்ஸில் கட்டி விடுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. மதியம் பசங்க சாப்பிடும்போதும் சாதம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரியாக பொலன்னு கிடைக்குங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. முட்டை சேர்த்துருக்குறோன்றதே தெரியாது. உங்களுக்கு சப்போஸ் முட்டை தெரியணும், முட்டை தனித்தனியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கிளறும் போது மட்டும் கொஞ்சம் நேரம் முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறினிங்கன்னா முட்டை தனியாக சாதம் தனியாக இருக்கும். நான் வந்து முட்டை வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுன்றதுனால நல்லா உதிரியாக கிளறிட்டேன். பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த முட்டை ரைஸ் மட்டும் செய்து கொடுத்தா போதும். பசங்க மிச்சம் வைக்காமல் பூராத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.